ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை போன்ற அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரத தினம் நண்பர்களே. மேலும் தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 9 கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார் நண்பர்களே. மேலும் சந்திர பகவான் 5 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாருங்க. குரு மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கையானது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறது நன்மைகளை தரும் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் புதிதாக நீங்கள் சில அசைய சொத்துக்கள், இடம், பூமி, மனை, நிலம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்க நண்பர்களே. உங்களுக்கு விருப்பமான இடத்துல புதிய அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் பெரும்பாலான காரியங்களில் வெற்றிகளை பெற முடியுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைகிறது. நிறைய விஷயங்களை நீங்கள் முயற்சித்து கொண்டே இருங்கள். நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் சில விஐபிகள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால முக்கிய புள்ளிகளை நீங்கள் இன்றைய தினம் சந்தித்து மகிழ்ந்து பேசி அளவலாகி நீங்கள் மகிழ்ச்சியாக குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்றைய தினம் வீடு தேடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களது தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் இப்பொழுது நிறைய முயற்சிகள் செய்யலாங்க. அதன் மூலமாக உங்கள் பிசினஸ் வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொன்று கொண்டு போக முடியும். நிறைய விஷயங்களை உங்கள் தொழிலுக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் செய்யக்கூடிய முயற்சிகளும் வெற்றிகளை பெறும் என்றாலும் தொழில் முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க நண்பர்களே. ஸோ அனைவருமே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழிலுக்காக இந்த தினம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. எதிர்பாராத சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த அலைச்சல்கள் மூலமாக புதிய அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்க வேண்டாம். மனசுல நிறைய அன்பு பெருகும் நண்பர்களே. உங்களுக்கும் தேவையான அன்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. இப்பொழுது நீங்கள் நினைத்தால் உங்கள் வீட்டில் திருமணங்கள் அதில் இதர சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை தாராளமாக நடத்தலாம். இப்பொழுது நீங்கள் சிறப்பாக திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது உங்களுக்கு விவாக பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி அமையக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது இருக்கு நண்பர்களே. மாணவர்களுக்கு வேற லெவலில் ஈடுபாடு கல்வியில் ஏற்படும். கல்வியில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது கல்வியில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். எனவே மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வேலைகளை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் உங்கள் மனசில் நிறைய இருக்கும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீங்கள் யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு உங்களால் முடியாத விஷயங்களை நீங்கள் வாக்குறுதிகளாக கொடுத்துடாதீங்க. நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போதே அது எப்படி நிறைவேற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு பேக்கப் பிளான் மனசில் இருக்கணும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வாக்குறுதிகள் கொடுப்பதை நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றி தரவும் முடியும். உங்களால் அந்த மதிப்பை கெத்தை கூட்டிக்கொள்ளவும் முடியும் நண்பர்களே. இல்லைன்னா சங்கடங்கள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் தொழிலுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். தொலைபேசி வழியாக உங்களுக்கு நல்ல தகவல், மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா தன லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் வியாபாரம் மூலமாக உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா மகிழ்ச்சியான தன லாபம் காரணமாக உங்கள் பொருளாதாரமும் உங்களுக்கு கணிசமாக உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருட்டையும் இன்னைக்கு நல்ல ஒரு அமைதி இருக்கும் நண்பர்களே. நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் சின்ன சின்ன அசௌகரியங்களை சந்திக்கும் போது அதனால மன அமைதி கிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் அதை இந்த தினம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக மன அமைதியோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியங்கிறதுனால நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் அந்த சந்தேக குணம் அல்லது இந்த தினம் அசௌகரியமான சூழ்நிலைகளில் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுங்க. அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக மிக மிக சிறப்பான வகையில் அனுசரித்து போங்க. எல்லாத்தையுமே குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு எதிரான வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அலுவலக பணியில் வேலை மாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். ஆனால்
கண்டிப்பாக நீங்கள் தகுந்த பிளானை ஏற்படுத்திக் கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் சில நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கும். சில டென்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இனிமையான இசையை கேட்பது நல்லது. மகிழ்ச்சியான இசை மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் திருமணம் ஆகாத நபராக இருக்கிறீங்க, இல்லாத உங்கள் குடும்பத்தில் இருக்காத திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா விவாக பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது தாராளமாக நடத்தலாம். இளம் தம்பதியர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் போதுமானது. வாக்குறுதிகளை அள்ளி வீசிடாதீங்க, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்று தினம் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. மற்றவங்க மூன்றாம் நபர் தலையிட்டு வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று தினம் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம். இசை கேட்கலாம். மியூசிக் கேட்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். இந்த தினம் வியாபாரிகள் முதலீடுகள் செய்வதை கொஞ்சம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. சில சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் வரும்போது அதன் மூலமாக நிறைய நெருக்கமான தொடர்புகள் மற்றும் உங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல ஒரு ஆளுமைத்தனை வளர்த்துக்கூடிய வகையில் நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். மற்றவங்க உங்கள் விஷயத்தில் தலையிடும் போது சின்ன சின்ன உரசல்கள் ஏற்படலாம். ஆனால் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிச்சிருவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் கடினமான சூழ்நிலையில் நீங்கள் உணர்ந்தாலும் பயணங்கள் மூலமாக அதிகமான பலன்களும் கிடைக்கும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்களை அலட்சியம் செய்வதாக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களை உதாசீனமாக நடத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை நீங்கள் டைவர்ட் பண்ணிக்கோங்க மனசை. தோட்டக்கலை இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நல்ல நிதானத்தையும் பெற்றுத்தரும் நண்பர்களே. மேலும் சுற்றுச்சூழலுக்கும் அது பயனளிக்குங்கிறதுனால தோட்டக்கலையில் நீங்கள் ஈடுபடுறது நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள் முயற்சித்து பாருங்கள். இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சில சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இன்றைய தினம் பொழுதை நீங்கள் கழிக்கலாம். தனலாபம் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க. சிகப்பு நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சில அலைச்சல்கள் இருந்தாலும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்கள் மனசில் வேலை மாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் அதை யோசித்து செயல்படுத்த வேண்டியது அவசியங்க. அவசரப்படாமல் நிதானித்து தான் செயல்படணும். தகுந்த உதவிகள், ஆலோசனைகள் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்கள் மற்றும் சிறந்த சான்றோர்களிடம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அலைச்சல்களை தவிர்க்க வேண்டாம். அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளை நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரையும் நீங்கள் அனுசரித்து போங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய, அனுசரித்து போவதனால் நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மாணவர்களாக நீங்கள் இருக்கும்போது அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு கல்வியில் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறது. அனைவருக்குமே அன்பு நிறைய கிடைக்குங்க. அன்பை நீங்களும் தாராளமாக அள்ளி வழங்குங்கள். உங்களுக்கு அது அதிகமாக ரிட்டர்ன் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்கன்னா அது உங்களால் முடியுமா அப்படின்றத நீங்கள் சிந்தித்து தான் வாக்குறுதிகள் கொடுக்கணும். ஸோ வாக்குறுதிகள் கொடுக்கும்போதே நல்ல ஒரு பிளானை மனசில் வச்சுக்கிட்டு இதை எப்படி நிறைவேற்ற போகிறோங்கிறத நல்ல தெளிவாக யோசனை செய்து கொண்டு நீங்கள் வாக்குறுதிகளை அளிப்பது நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள்க மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் சிறப்பு ஏற்படும். அன்பு அதிகமாக கிடைக்கும். வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். மகிழ்ச்சியான அற்புதமான நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.